விநாயகர் சதுர்த்தி கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு மாவு எடுத்துருக்கேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். வறுத்தா தான் உங்களுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு மாவை அப்படியே வறுத்துக்கலாம். நம்ம நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்கிற மாவாக இருந்தாலும் சரி, இப்படி நல்லா 3 நிமிஷம் வறுத்து செய்யுங்க. கருக விட்டுறக்கூடாது. தேங்காயை வறுக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அதை துருவி வச்சுருக்கேன். நான் அரை மூடி துருவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வதக்கலாம். கொஞ்சம் வதக்கி போட்டோம்னா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் தேங்காயை கொஞ்சம் வதக்கிறோம். ரொம்ப கருகி விட்டுறக்கூடாது. லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவை வறுத்தாச்சு. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உளுந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் செவக்கட்டுங்க. நான் 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு கருவேப்பிலை கொத்து ஒன்று சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பெருசாக போட்டிங்கன்னா எடுத்து வச்சுக்குவாங்க வெளியில். அதனால் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இந்த டம்ளரில் தான் மாவு எடுத்தேன். எந்த டம்ளரில் மாவு எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வதக்கின தேங்காயும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம மாவை போட்டு இதில் கிளறிடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கிளறணும். உப்பு உங்கள் தேவைக்கு பார்த்து போட்டுக்குங்க. நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்கு பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மாவை கொட்டி கிளறலாம். பாருங்க, பதம் நல்லா வந்துச்சு. கையிலையும் ஒட்டலை. இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும். கையில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம சூடு இருக்கிறப்ப எடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். மாவு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதோட நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ பிணைஞ்சிக்கணும். பாருங்க, இப்படி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், கையிலேயே ஒட்டாது உங்களுக்கு. இப்போ நம்ம மாவை கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இப்படி உருண்டை பிடிச்சி நல்லா அப்புறமே உள்ளங்கையில் வச்சு இப்படி நாம்பினீங்கன்னா நம்மளோட விரல் அச்சு அதில் பதியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அச்சில் கூட நம்ம செய்யலாம். பாருங்கள், இதில் நெய் தடவிக்கிட்டு இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம கார பிடி கொழுக்கட்டை இப்படி செஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு.
இதுக்கே வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி இல்லைன்னா நிலக்கடலை சட்னி இதை செஞ்சு அதில் தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை இப்படி கொதிக்க வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சோன்னையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். நான் இந்த இதில் வைக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரம் தான் அதில் வச்சுக்கணும். நான் வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் துணி கூட போட்டு வச்சுக்கலாம். வாழை இலையில் வச்சோம்னா நல்லா மணமாக வாசனையாக நல்லாயிருக்கும். அதனால் வாழை இலையில் வச்சுக்கலாம். இப்போ மூடி போடுறேன். 10 நிமிஷம் வந்தால் போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டுன்னு தான் இதை எடுக்கணும், இல்லைன்னா உடஞ்சிரும். அது சூடு ஆறட்டும், நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி கார பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.